தமிழ் மொழிபெயர்ப்பில் திருக்குர்ஆனின் வசனங்கள். சபிக்கப்பட்டு விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஓதுகிறேன். பெண்களின் மகரை குறிப்பிடாமல் திருமணம் செய்து அவர்களுடன் நீங்கள் வீடு கூடாமல் தலாக்கு குறிவிட்டாலும் உங்கள் மீது குற்றம் இல்லை. ஆயினும் அவர்களுக்கு ஏதும் கொடுத்து பயனடைய செய்யவும், பணக்காரன் தன் தகுதிக்கேற்பவும் ஏழை தன் சக்திக்கேற்பவும் கண்ணியத்தோடு அவர்களுக்கு கொடுத்து பயனடைய செய்ய வேண்டியது நல்லோர் மீது கடமையாகும். ஆனால் அவர்களுடைய மகரை நீங்கள் குறிப்பிட்டிருந்து அவர்களை தொடுவதற்கு முன்னதாகவே தலாக்கு குறிவிட்டால் நீங்கள் மகராக குறிப்பிட்டதிருந்தில் பாதி அப்பெண்களுக்கு உண்டு. எனினும் யாருடைய கையில் திருமண தொடர்பு இருக்கிறதோ அவன் கணவன் அல்லது அவள் மனைவி விட்டு கொடுத்தாலோ தவிர, அதாவது கணவன் முழு மகரையும் கொடுத்திடலாம், அல்லது பாதி அல்லது மனைவி பாதி மகரையும் வாங்காமல் விட்டுவிடலாம். ஆயினும் நீங்கள் ஆண்கள் விட்டு கொடுப்பது இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானதாகும். ஆதலால் உங்களுக்குள் உபகாரம் செய்து கொள்வதை மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குகிறான். நம்பிக்கையாளர்களே, அனைத்து தொழுகைகளையும் குறிப்பாக நடு தொழுகையையும் நேரம் தவறாமல் பேணி தொழுது கொள்ளுங்கள். மேலும் தொழுகையில் அல்லாஹ்வுக்கு பயந்து மிக்க உள்ளச்சத்தோடு நில்லுங்கள். ஆனால் தொழுகை நேரம் வந்து எதிரி போன்ற ஏதேனும் ஒரு காரணத்தால் ஓரிடத்தில் நின்று தொழ நீங்கள் பயந்தால் நடந்தவர்களாக அல்லது வாகனத்தின் மீது இருந்தவர்களாக தொழுங்கள். தவிர உங்கள் பயம் நீங்கி நீங்கள் அச்சமற்று விட்டால் நீங்கள் தொழுகையை அறியாமல் இருந்த சமயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்தபடி தொழுது அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள். உங்களில் மனைவிகளை விட்டுவிட்டு இறப்பவர்கள் தங்கள் மனைவிகளை வீட்டை விட்டு அப்புறப்படுத்தி விடாது ஓர் ஆண்டு வரை உணவு உடை போன்ற செலவுகளை வழங்குமாறு வாரிசுகளுக்கு மரண சாசனம் கூறவும். ஆனால் அவர்கள் தாமாகவே வெளியில் சென்று தங்களுக்கு முறைப்படி திருமணம் ஏதும் செய்து கொண்டால் அதனால் உங்கள் மீது குற்றம் இல்லை. அல்லாஹ் மிகைத்தவன், நுண்ணறிவு உடையவன் ஆவான். இன்னும் தலாக்கு கூறப்பட்ட பெண்களுக்கு அவர்களுடைய இத்தாவின் தவணை வரையிலும் முறைப்படி கணவனுடைய சொத்திலிருந்தே பராமரிப்பு பெற தகுதி உண்டு. அவ்வாறு அவர்களை பராமரிப்பது இறையச்சமுடையவர்கள் மீது கடமையாகும். நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தன் வசனங்களை அல்லாஹ் உங்களுக்கு இவ்வாறு தெளிவாக விவரிக்கிறான். நபியே, மரணத்திற்கு பயந்து தங்கள் வீடுகளை விட்டு ஆயிரக்கணக்கில் வெளியேறியவர்களை நீர் கவனித்தீரா? அல்லாஹ் அவர்களை இறக்கும்படி கூறி இறக்கச் செய்து பின்னர் அவர்களை உயிர்ப்பித்தான். நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது கருணையுள்ளவன் ஆவான். எனினும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் நன்றி செலுத்துவது இல்லை. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் பிரார்த்தனையை செவியுறுபவன், உங்கள் கஷ்டத்தை அறிபவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். சிரமத்தில் இருப்பவர்களுக்கு தர்மம் கொடுப்பதன் மூலம் அழகான முறையில் அல்லாஹ்விற்கு கடன் கொடுப்பவர் யார்? அதை அவன் அவர்களுக்கு பன்மடங்கு அதிகரிக்கும்படி செய்வான். அல்லாஹ் பொருளை சிலருக்கு சுருக்கியும் கொடுப்பான், சிலருக்கு பருக்கியும் கொடுப்பான். இன்னும் அவனிடமே நீங்கள் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள். நபியே, இஸ்ராயலின் சந்ததிகளில் மூசாவுக்கு பின் இறந்த தலைவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் நாங்கள் போர் புரிய எங்களுக்கு தலைமை வகிக்கின்ற ஓர் அரசனை அனுப்பி வைப்பீராக என்று தங்கள் நபியிடம் கூறிய போது, அவர் போர் செய்வது உங்கள் மீது விதிக்கப்பட்டால் நீங்கள் போர் செய்யாமல் விலகி இருந்து விடுவீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் மக்களையும் எங்கள் வீடுகளையும் விட்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்க எங்களை வெளியேற்றிய அவர்களிடம் அல்லாஹுடைய பாதையில் நாங்கள் போர் செய்யாதிருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கூறினார்கள். ஆனால் போர் செய்யும்படி கட்டளையிடப்பட்ட பொழுதோ அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் போர் செய்யாது பின் சென்று விட்டார்கள். இத்தகைய அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான். மேலும் அவர்களுடைய நபி அவர்களை நோக்கி, நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசராக அனுப்பியிருக்கிறான் என்று கூறியதற்கு அவர்கள், எங்கள் மீது அரசாளும் உரிமை அவருக்கு எவ்வாறு ஏற்படும்? அவரை விட நாங்கள் தான் அரசாட்சி புரிய மிக தகுதியுடையவர்கள். அரசாட்சி புரிவதற்கு அவசியமான திரளான செல்வத்தையும் அவர் அடையவில்லை என்று கூறினார்கள். அதற்கு அவர்களுடைய நபி, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது ஆட்சி புரிய அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அன்றி போர் கல்வியிலும் உடல் ஆற்றலிலும் உங்களை விட அவரை அதிகப்படுத்தியும் இருக்கிறான். அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கே தன் ஆட்சியை வழங்குவான். அல்லாஹ் வழங்குவதில் அதிக விசாலமானவன். அரசாட்சி புரிய தகுதியுடையவர்களை நன்கறிந்தவன் என்று கூறினார். சதக்கல்லாஹுல் அலீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. எங்களுடைய இந்த அமலை அல்லாஹ் நீ
பொருந்திக் கொள்வாயாக.